விஜய் சாருக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபையோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேஷன் இருந்ததுன்னா, ஒன்று விஜய் டிவிகிட்ட பேசி அவங்க 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கக்கூடாது. மினிமம் சாண்ட்ராவை மட்டுமாவது அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. இல்லைன்னா இவர் அதை ஃபேஸ் பண்ணி தைரியமாக பேசியிருக்கணும். ஏன்னா நேற்று நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா, தப்பு பண்ணது திவ்யாவும் சாண்ட்ராவும். அந்த 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த டோனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திவ்யா கிட்ட உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய வக்கு இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அதே டோனில் வந்து அவர் வந்து சாண்ட்ரா கிட்ட எதுவுமே கேட்கல. உனக்கு கொடுத்த வேலையை செய்ய வக்கு இல்லை, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்கல. அது என்ன ஒரு டோன் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு சத்தியமாக புரியலை. அப்புறம் த்ரூ அவுட் த ஷோ வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட ஹார்ஷாகவே தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவங்க இப்போ பண்ணல சார், ஆமாம் சார் தப்பு தான் சார் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் சாரியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை சார் நான் இதை பண்ணிட்டேன் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அப்போ எனக்கு தலை வலிச்சதுன்னு சொன்னால் வெளியில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாண்ட்ராவும் எவ்ரி டைம் வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க. வெளியில் என் குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க, பயமாக இருக்குது சார், பயமாக இருக்குன்னு. ரொம்ப பயமாக இருக்குன்னு உன் வீட்டில் போய் கொஞ்சம் படுத்து தூங்குமான்னு சொல்லி கேட்டிருக்கலாம்ல. அது என்ன ஒரு டிஃப்ரென்ஸு? நீங்கள் திட்டுங்க, திவ்யாவையும் திட்டுங்க, சாண்ட்ராவையும் திட்டுங்க. அது போக அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க, திவ்யாவுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகலைன்னா அவங்க பேர் கெட்டு போகுங்கிறது திவ்யாவுக்கு நல்லா தெரியும், திவ்யா வந்து பிரில்லியன்ட், ஆனால் அவங்க அதை உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு. நீ ஏன் உன் வேலையை பண்ணலைன்னு சாண்ட்ரா கிட்ட கேட்குறதுக்கு அவருக்கு வக்கில்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா ஏன் சாண்ட்ராவை அனுப்பி வைக்கலன்னு சொல்லி கேட்குறாரு. திவ்யா வந்து சாண்ட்ராவோட அம்மாவா? திவ்யா தான் எல்லாம் சொல்லணுமா? சாண்ட்ராக்கு தெரியாதா? சாண்ட்ரா ஒரு க்ரோனப் தானே, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, அவங்க போகணுன்னு அவங்க தானே போகணும். அது என்ன ஒரு ஓரவஞ்சனை 2 பேர்த்துக்கும்? அப்புறமா சாண்ட்ரா ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார், இந்த வேலையை முடிச்சுட்டு 1 பை 1 செய்யலாம் அப்படின்னு நினச்சோம் சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1க்கு அப்புறம் அடுத்த 1 என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1க்கு அப்புறம் அடுத்த 1 என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார்னு சொன்னோன்னே விட்டுட்டாங்க. நீங்கள் பாருங்கள், விஜய் சேதுபதி சார் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட பேசும்போதும் என்ன பதில் சொன்னாலும் அடிப்பார். சாரின்னு சொன்னாலும் அடிப்பார், இனிமேல் திருத்திக்கிறேன்னு சொன்னாலும் அடிப்பார், இல்லை எனக்கு எரிச்சல் வந்துச்சு அதனால தான் பண்ணேன்னு சொன்னாலும் அடிப்பார். அவர் என்ன பதில் எதிர்பார்க்குறாருன்னே தெரியல. என்ன சொன்னால் அவர்கிட்ட விடுபட முடியும்னே தெரியல. அதில் தான் வந்து திவ்யா அமைதியாக இருந்திருப்பாங்க. பட் அவங்க அந்த ஆட்டிடியூட், அவங்க கேரி பண்ண ஆட்டிடியூட் த்ரூ அவுட் த எபிசோட் ரொம்ப தப்பு. இப்படி தலையை இப்படி ஒரு பக்கம் சரிச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறது வந்து ஹோஸ்ட் கிட்ட வந்து அது ரொம்ப மோசமான பிஹேவியர். திருப்பி இன்னுமே தான் விஜய் சார் அடிப்பார். சாதாரணமாக ஹோஸ்ட்டே விட மாட்டாங்க, இவர் ஷுவராக விடவே மாட்டார். இப்படி தலையெல்லாம் சரிச்சிட்டு நின்னாங்கன்னா அதை அவங்க மாற்றிக்கணும், யாராவது சொல்லி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கே தெரியணும் அது ஃபஸ்ட்டு. அப்படி சொல்லலைன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவுட் சைட்லேருந்து பார்க்குறவங்க இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்புங்கிறத சொல்லணும். அப்புறம் பிரஜனை பார்த்துட்டு கேட்குறாரு, உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது சார், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பிரஜன் இருக்கிறாங்க, திவ்யாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்க தானே செய்யுது. அப்போ திவ்யாவோட ஃபேமிலியும் டென்ஷன் ஆக தானே செய்வாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்கல. ஒரு கண்டஸ்டன்ட் இங்கே சேலரி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு விடுற ரைட்டை நம்ம விடணும்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல. அப்போ அதே மாதிரி சாண்ட்ராக்கும் கொடுக்க வேண்டியது தானே. அவங்களும் இங்கே ஒரு கண்டஸ்டண்ட்டாக தானே வந்திருக்காங்க, கூட ஹஸ்பண்ட் இருக்கிறாருன்னு ஹெசிடேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது சார் ஷோவை. ஏன்னா முழுக்க ஏதோ சாண்ட்ரா ஒரு அப்பாவி குழந்தை மாதிரியும் திவ்யா வந்து ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ண மாதிரி நீங்கள் ஸ்டோரி அப்படியே மாற்றிட்டீங்க. ஆக்சுவலாக திவ்யா தான் சாண்ட்ரா கூட சேர்ந்து இப்படி கெட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்த வீக்கில் ஓரளவுக்கு ஒழுங்காக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, நீ டெக்கோரம் அது இதெல்லாம் பேசிட்டீங்க வந்தீங்க, இப்படியும் தெரிஞ்சிருந்தால் உங்களை நான் இங்கே வாசலில் வச்சே அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்ட், வாசலில் வச்சு நீங்கள் அனுப்பி விட்டுருக்கணும். அதே வார்த்தையை நீங்கள் பிரஜன்கிட்டே சொல்லியிருக்கணும்ல, கிளின்னு கிளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னத்தை கிழிச்சிங்க, நீங்கள் வெளியில் போயே கிளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரஜன்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. அது என்ன வித்தியாசம் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்லங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. அவருக்கு வந்து சாண்ட்ராவை கேட்கறதுக்கே அவ்வளோ ஹெஸ்டேஷனாக இருக்குது. இவ்வளோ ஹெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது சார். அதுக்காக உங்களுக்கு அப்படி ரொம்ப ஹெஸ்டேஷனாக இருக்குன்னா, உங்களுக்கு ஒருத்தரை கேட்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்காதீங்க, அதுக்கு இன்னொருத்தரை பலிகடா ஆக்காதீங்க. அப்போ நீங்கள் சாண்ட்ரா கிட்ட உள்ள டோனை திவ்யா கிட்ட மெயின்டைன் பண்ணுங்கள். திவ்யாவுக்கு ஒரு டோனும் சாண்ட்ராக்கு ஒரு டோனும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தப்பு. 2 பேரும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன் விஜய் சார் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.